நீ தள்ளி நின்னுட்டு ஜூம் போடு. தக்காளி, வெங்காயம் போட்டு கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சம் காளான், அப்புறம் தேங்காயும் சோம்பும் அரைச்சது. ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காளான் கிரேவிக்கு பல மெத்தட் இருக்கு, அதுல ஒரு மெத்தட். நீங்க வந்து நல்லா ஃப்ரை பண்ணி தக்காளி வெங்காயம் வதக்கி மசாலா போட்டு தண்ணி அரைச்சு ஊத்தி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து ஜெம்ஸ் கோல்டோட கடலை மிளகாய் எடுத்துக்கேன். லட்சம் நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து அரைச்சி வச்சதை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா ஒரு வதக்க வச்சுக்கலாம். கையில் நான் பையனா ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வதக்க பார்த்தா வதக்கிக்கிறேன். வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆறாக நமக்கு மஞ்சத்தூள் போடலாம். போட்டுட்டு குழம்பு மிளகா பொடி வந்து கடையில் அரைச்சி வச்சதே வந்து நான் வாங்குவேன். அதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நறுக்கி வச்ச தக்காளி, வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கின பிறகு தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் சுண்ட வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வைப்போம். குக்கரில் வச்சா அது நல்லா வெந்துக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு எப்படியும் நம்ம வந்து குக்கரில் தான் வச்சு வேக வைக்க போகிறோம். வதங்கின பிறகு இந்த காளானை வந்து நம்ம வெட்டி வச்ச காளானை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா அதே மாதிரி வெட்டி வச்ச காளானை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஒரு கிண்டிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச அந்த சோம்பும் தேங்காயும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் வைக்க போகிறோம், குக்கரில் வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ குக்கரில் அப்படி வச்சு நம்ம வந்து ஒரு 2 விசில் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குக்கர்லேருந்து வெளில எடுத்தாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே அவ்வளோ கொத்தமல்லி போட்டாச்சு. சூப்பரான காளான் கிரேவி ரெடி. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாவும் இருக்கும். வேணும்னா உங்களுக்கு வந்து மேலாப்பில் வந்து சீஸ் போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தோசைக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம், இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம், எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். நான் குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி பிரியாணி இலையும் இந்த பட்டையும் மட்டும் கொஞ்சோண்டு போட்டேன். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு வெண்ணெய் எடுத்துகிட்டு இப்படி ஒரு பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான மணக்க காளான் கிரேவி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிஆர்வி vlogs-ஐ ஃபாலோ பண்ணிக்கோங்க.